வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா forfeited shares ஓட ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 15, 16, 17 பார்க்கலாம். எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். The directors of R Limited resolved on 1st May 2000 that 2000 ordinary shares of rupees 10 each, rupees 7.5 paid, be forfeited for non-payment of final call of rupees 2.5 on June 10, 2000. Out of the above, 1800 shares were reissued for rupees 6 per share. Show the entries to give effect to the above transaction. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் லிமிட்டட் வந்து 2000 ஆர்டினரி ஷேர்ஸ் வந்து ஃபார்ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஃபைனல் கால் வந்து பே பண்ணலை அப்படின்றதுனால ஃபார்ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1800 ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 6 பர் ஷேருன்ட்டு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்மளை ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜேர்னல் என்ட்ரி நமக்கு வரும். ஷேர் ஃபார்ஃபீச்சருக்கு ஒன்று, ரீஇஷ்யூக்கு ஒன்று, அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ஃபீச்சருக்கான ஜேர்னல் போடலாம். எஸ், ஃபார்ஃபீச்சர் ஜேர்னல் தெரியும் இல்லையா? அதாவது பாருங்கள், ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபைனல் கால். ஏன்னா ஃபைனல் கால் மணி தான் பே பண்ணல இல்லையா? அதனால் ஷேர் ஃபைனல் கால் போட்டிருக்கோம். டு ஷேர் ஃபார்ஃபீச்சர். எவ்வளோ ஷேர்ஸ் அப்படின்னா 2000 ஷேர்ஸ். ஓகே, ஷேரோட ப்ரைஸ் என்னென்னா 10 rupees. ஓகே, அப்போ 2000 × 10 20,000. சரியா? அப்புறம் ஃபைனல் கால் எவ்வளவு அப்படின்னா 2.5. அப்போ 2000 × 2.5னா 5000. அதுக்கப்புறம் பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த ஷேர் ஃபார்ஃபீச்சரில் வரப்போகுது. இது வந்து 10, இது 2.5னா இது 7.5. அப்போ 2000 × 7.5 15,000 இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்கன்னா 6 பர் ஷேர். எவ்வளோ ஷேர்ஸ்னால் 1800. இதுக்கு பேர் வந்து பார்ட்லி ரீஇஷ்யூட் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, பார்ஷியல் ரீஇஷ்யூ இது. பிகாஸ் 2000 ஷேர்ஸை ஃபார்ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பார்ட் 1800 தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இது பார்ஷியல் ரீஇஷ்யூ. எஸ், இப்போ இந்த 1800க்கு நம்ம ரீஇஷ்யூக்கு என்ட்ரி போடலாம். எவ்வளோக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க பாருங்களேன், 6 பர் ஷேருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1800 × 6. ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டில் 10,800 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1800 × 10 ஷேர் கேபிட்டலில் போட்டுடுறோம். அண்ட் இந்த 4 rupeesன்றது பேலன்சிங் ஃபிகர். இது 10, இது 6, அப்போ இது 4 இல்லையா? ஓகே, இப்போ நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கான என்ட்ரி பாஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த ஷேர் ஃபார்ஃபீச்சர் பாருங்கள் 7.5 பர் ஷேர். இந்த ஷேர் ஃபார்ஃபீச்சர் பாருங்கள் 4 rupees பர் ஷேர். இப்போ எவ்வளோ ஷேர்ஸை வந்து ரீஇஷ்யூ பண்ணாங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த 1800 இன்ட்டு இந்த 7.5 மைனஸ் 4. 7.5 மைனஸ் 4ன்றது எவ்வளவு? 3.5. அப்போ 1800 இன்ட்டு 3.5 தான் நமக்கு வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 6300. ஓகேவா? ரொம்ப ஈஸி இது. வெறும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கு ஃபார்ஃபீச்சர் வந்து என்ட்ரியில் ஷேர் ஃபார்ஃபீச்சர் எவ்வளோ இருக்கோ பர் ஷேரையும், அண்ட் ரீஇஷ்யூ என்ட்ரியில் பர் ஷேர் ஃபார்ஃபீச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து மைனஸ் பண்ணி அதை இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு சரியாக வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? XY Limited forfeited 100 equity shares of rupees 10 each issued at a discount of 10% for non-payment of the first call of rupees 2 and final call of rupees 3 per share. பாருங்கள், 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து XY லிமிட்டட் வந்து ஃபார்ஃபிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் 2 rupeesம் ஃபைனல் கால் 3 rupeesம் பே பண்ணலை. அண்ட் இந்த ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ் 50 shares were reissued at 8 per share. ஓகே, இவ்வளோ இந்த 100 ஷேரில் 50 ஷேர்ஸை வந்து 8 per shareன்ட்டு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் அட் rupees 7 per share. பேலன்ஸையும் வந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. இது பார்ஷியல் ரீஇஷ்யூ இல்லை, இது கம்ப்ளீட் ரீஇஷ்யூ தான். ஏன்னா 100 ஃபார்ஃபீட் பண்ணதில் ஃபஸ்ட்டு ஒரு 50யை 8 per shareன்ட்டும் பேலன்ஸ் இருக்க 50யை 7 per shareன்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கான என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபார்ஃபீச்சருக்கு ஒரே என்ட்ரி தான். 100 ஷேர்ஸை வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் ஃபைனல் கால். இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா அது ஃபார்ஃபீச்சரில் வரும். ஓகே, அப்போ வந்து நம்ம நார்மலாக இஷ்யூம் போது டிஸ்கவுண்ட் டெபிட்டில் வரும். இப்போ ஃபார்ஃபீட்டர்ன்னும் போது அதை கிரெடிட் பண்ணுறோம். அப்புறம் டு ஷேர் ஃபார்ஃபீச்சர். ஃபைனல் கால் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க 3 rupees, அதை போட்டாச்சு. ஃபஸ்ட் கால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 rupees. ஓகே, அதை போட்டாச்சு.
அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு 10%. 10 rupeesல 10%னா 1 rupee. ஸோ அதையும் போட்டாச்சு. அப்போ ஷேர் கேபிட்டல் 10 இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் ஷேர் forfeiture 4 வந்துருச்சு. பிகாஸ் இது 2, இது 3, இது 1, மொத்தம் 6. அப்போ 10ல் 6 போயிடுச்சுன்னா 4. அதனால் நமக்கு வந்து ஷேர் forfeiture 4ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ரீஇஷ்யூக்கு என்ட்ரி பாஸ் பண்ணணும். ரீஇஷ்யூ பார்த்திங்கன்னா மொத்தமாக ரீஇஷ்யூ பண்ணலை, தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 7 rupeesக்கு ஒன்று அண்ட் 8 rupeesக்கு ஒன்றுன்ட்டு. ஓகே, அப்போ நம்ம தனித்தனியாகவே இதுக்கு போட்டுக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. எஸ், ரீஇஷ்யூட என்ட்ரி என்னன்னு தெரியும் இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, ஷேர் forfeited அக்கௌண்ட் டேட்டா. இப்போ இங்கே டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால டிஸ்கவுண்ட்டும் ரீஇஷ்யூவில் வரும். அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ டு ஷேர் கேபிட்டல். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 50க்கும் அதுக்கப்புறம் இன்னொரு 50க்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 50 8 rupees பண்ணுறாங்க இல்லையா? அதனால் 8க்கு போட்டிருக்கோம். ஓகே, டிஸ்கவுண்ட் 1 rupee, ஷேர் கேபிட்டல் 10 rupees. அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஷேர் forfeiture 1 rupee வந்துருச்சு. சரியா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 7 rupeesக்கானது போடலாம். இந்த சேம் என்ட்ரி தான், ஆனால் 7 rupeesக்கு போட போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் 50 ஷேர்ஸ்க்கு போடலாம். 7 rupees இல்லையா? சேம் என்ட்ரி தான். பாருங்கள், அப்படியே போட்டாச்சு. 7 rupeesன்னு இங்கே மட்டும் போட்டிருக்கோம். இது வந்து 350 ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து 50 into 2, இதுன்னா பேலன்சிங் ஃபிகர். பிகாஸ் டிஸ்கவுண்ட் 1 rupee, இது 7 rupees. அப்போ 8 rupees போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 rupees இல்லையா? அதனால் அது ஷேர் forfeiture போட்டாச்சு 100. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடணும் இல்லையா? அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், உங்களோட ஷேர் forfeiture எவ்வளோ rupees அப்படின்னா 4 rupees இருக்குது. சரியா? எஸ், இது 100 ஷேர்ஸ்மே 4 rupees. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? 50-50 தனித்தனியாக ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் தனித்தனியாக 50, ஒரு 50க்கு எவ்வளவு அண்ட் இன்னொரு 50க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எஸ், பாருங்கள், இது 4 rupeesன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த ஷேர் forfeiture பார்த்தீங்கன்னா 1 rupee. அப்போ 4 minus 1 எவ்வளவு? 3 இல்லையா? அப்போ 50 into 3 ஒரு வாட்டி போடணும். அதுக்கப்புறம் திரும்பி 4 minus 2. 4 minus 2 எவ்வளவு? 2. ஓகேவா? இன்னொரு 50க்கு பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஒரு 50க்கு 3 அண்ட் ஒன்னொரு 50க்கு 2. பாருங்கள், 50 into 3 ப்ளஸ் 50 into 2. இது 50 into 3 150 அண்ட் 50 into 2 பார்த்தீங்கன்னா 100. ஸோ 250 தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர். புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்தது இல்லையா? எஸ், இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A company forfeited 10 shares of rupees 10 each issued at a premium of 10% for non-payment of the final call of rupees 3 per share. Out of these, 7 shares were reissued at rupees 8 per share as fully paid. Give entries for forfeiture and reissue. பார்த்தீங்கன்னா 10 shares forfeit பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபைனல் கால் மணி பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் இந்த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் ரீஇஷ்யூ பண்ணது 7 shares தான். எவ்வளோ ருப்பீஸ்க்கு அப்படின்னா 8 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் டிஸ்கவுண்ட் இருந்தது. டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா ஷேர் forfeiture என்ட்ரிலையும் வந்துடுது அண்ட் ரீஇஷ்யூ என்ட்ரிலையும் வந்தது. ஆனால் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, ஷேர் forfeiture என்ட்ரியில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அலாட்மெண்ட்டில் டியூ இருந்துச்சு அப்படின்னா தான் ஷேர் forfeiture என்ட்ரியில் ப்ரீமியம் வரும். இல்லைன்னா ஷேர் forfeiture என்ட்ரியில் ப்ரீமியம் வராது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 10 ஷேர்ஸ்க்கு போடலாமா? எஸ், இப்போ பாருங்கள், ஷேர் கேபிட்டல் 10 into 10, ஏன்னா 10 rupees தான் ஷேரோட ப்ரைஸு அண்ட் ஃபைனல் கால் எவ்வளவுனா 3 rupees. ஸோ 10 into 3, ஷேர் forfeiture பார்த்திங்கன்னா 7. ஓகே, எஸ், அப்போ 100 30 70 வந்துருச்சு. இப்போ நம்ம ரீஇஷ்யூ என்ட்ரி எவ்வளவு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க? 8 per shareக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ 7 into 8 பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் 56 rupees வந்துருச்சு. ஓகே, அப்புறம் ஷேர் கேபிட்டல் 10 rupees. இப்போ நமக்கு வந்து ஷேர் forfeiture எவ்வளவுனா பேலன்சிங் ஃபிகர் 2 rupees. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னா 14. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? கேபிட்டல் ரிசர்வ் போடணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோ ஷேர்ஸ்? 7 shares. அந்த 7 sharesக்கு தான் இப்போ போட போகிறோம். இங்கே ஷேர் forfeiture எவ்வளவு? 7 rupees. இங்கே ஷேர் forfeiture எவ்வளவு? 2 rupees. அப்போ 7 minus 2 எவ்வளவுன்னா 5. அப்போ 7 into 5 35. ஓகேவா? கரெக்டாக போட்டோமா? எஸ். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் புரிஞ்சுது இல்லையா? ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லையே 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer.
Thank you for your patient listening.